சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் மீண்டும் கூடியவரை தேவன் உதவி செய்தார். நாம் யாத்ராம் புஸ்தகத்திலிருந்து தொடர்ந்து தியானித்து வருகிறோம். சென்ற வாரம் வரை நாம் 13 அதிகாரங்களை முடித்திருந்தோம். கடைசியாக 13ஆம் அதிகாரத்திலே இஸ்ரேல் மக்கள் அந்த பஸ்கா பலியை முடித்து எகிப்திலிருந்து புறப்படுவதற்காக எடுத்த ஆயத்த நிகழ்வுகளையும், அதோடு ஆண்டவர் அவர்களுடைய முன்னும் பின்னும் மேகஸ்தம்பத்திலே பகலிலும் இரவிலே வெளிச்சங்காற்ற அக்கினி ஸ்தம்பத்திலுமாக அவர்களுக்கு வழிகாட்டிய பதிவோடு முடிந்து 14ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கின்றது. இந்த 14ஆம் அதிகாரத்தில் ஓரிரு வசனங்களை நாம் வாசிப்போம். அப்போது அந்த அதிகாரத்தை குறித்து அதில் இருக்கிற முக்கியமான நிகழ்வு நமக்கு ஞாபகத்துக்கு வரும். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கு நடுவே பாகால் செல்போனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்தரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டதென்று சொல்வான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். இவ்வளமாக இவர்களுடைய சென்ற அதிகாரம் வரை அந்த பயணத்துக்கான எல்லா முன்னேற்பாடுகள் நடந்து பயணம் ஆரம்பிக்கிற கட்டம் வரை வந்ததாக பார்த்து கொண்டோமானால் 14ஆம் அதிகாரத்தில் அவருடைய பயணம் வழியை சொல்ல ஆரம்பிக்கிறது. அதில் முதலாவது அந்த மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கு நடுவே பாகால் சபோனுக்கும் என்கிற ஒரு ஈரோத் பள்ளத்தாக்கு என்கிற ஒரு இடத்தை சொல்கிறார்கள். இந்த மிக்தோல் என்கிற இடத்தை பல அறிஞர்கள் இன்னும் சரியாக அடையாளம் காண முடியவில்லை என்று சொல்கிறாங்க. அடையாளம் காண முடியவில்லை என்றால் அது எகிப்துடைய எல்லையிலே எந்த இடத்தில் இருந்தது என்று சரியாக அடையாளம் காண முடியவில்லை என்று சொல்கிறாங்க. அதே போல் பால் சபோன் என்கிறதான வார்த்தை பாகால் வணக்கத்தை குறிக்கிறதான ஒரு இடமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. மேலும் மிக்தோல் என்பதுக்கு கோபுரம் என்கிற ஒரு பொருளும் உண்டு. ஆனால் இந்த அதிகாரத்தில் அந்த டீட்டெயில்கள் அல்லது இடத்துடைய பெயர் பொருள் என்பதை விட அந்த பயணத்தை அவர்கள் எப்படி ஆரம்பித்தார்கள் என்பது முக்கியம். இப்போது பார்வோனுடைய மனதில் ஒரு எண்ணம் உண்டாகிறது. அது என்ன எண்ணம் என்றால், இஸ்ரேல் மக்கள் வழி தெரியாமல் திணறுகிறார்கள். இஸ்ரேல் மக்கள் வழி தெரியாமல் திணறுகிறார்கள். அவனுக்கு ஏன் அந்த எண்ணம் வந்ததென்றால், வழக்கமாக எகிப்திலிருந்து கானானியருக்கு போகிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட வழியாக செல்வார்கள். ஆனால் இந்த இஸ்ரேல் மக்கள் அந்த வழியாக செல்லவில்லை. அவர்கள் அந்த வழி சென்றது போல சென்று வேறு வழியிலே திரும்பி போகிறார்கள். ஆகவே பார்வோன் கருதினான், இவர்கள் வழி தெரியாமல் வனாந்தரத்தில் திணறுகிறார்கள் என்று கருதினான். ஆனால் நடந்தது என்னவென்றால், தேவன் அங்கே செயல்படுகின்றார். எப்படி என்றால், இஸ்ரேல் மக்களை வழக்கமான வழியில் நடக்க வைக்காமல் வேறு வழியில் நடத்தி செல்கிறார். இப்படி வேறு வழியில் தேவன் நடத்தி சென்றபடினாலே பார்வோனுடைய எண்ணத்திலே ஒரு எண்ணம் உண்டாகிறது. இவர்கள் வழி தெரியவில்லை. இவர்களை தொடர்ந்து சென்று பிடித்தால் அல்லது தாக்கினால் இவர்கள் பயந்து மீண்டும் தங்களுடைய நாட்டிற்கு அடிமையாக வந்து விடுவார்கள் என்கிற எண்ணம் பார்வோனுக்கு உண்டாகிறது. இந்த பார்வோனுக்கு இப்படிப்பட்ட எண்ணம் உண்டாகும்படியே தேவன் இஸ்ரேல் மக்களை சுற்றி போகிற வழியிலே நடத்தினார். அதாவது அது என்ன சொல்கிறேன்னா, பார்வோனை அழிப்பதற்கு, அவனை கவர்ந்தெழுப்பதற்கான ஒரு தூண்டிலாக அல்லது தூண்டில் போன்ற ஒரு, எப்படி மீனை கவர்ந்தெழுப்பதற்கு தூண்டிலில் புழு வைப்பார்கள் அல்லவா, அதுபோல் இவர் சுற்றி சென்ற பாதை பார்வோனுடைய எண்ணத்தில் இவர்கள் வழி தெரியாமல் திணறுகிறார்கள் என்கிற எண்ணத்தை தூண்டி அவர்களுக்கு நேராக
படையெடுத்து செல்ல ஒரு எண்ணத்தை உண்டாக்கியது, எண்ணத்தை தூண்டியது என்று சொல்லலாம். இந்த தூண்டுதலை கொடுப்பதற்குத்தான் ஆண்டவர் இந்த சூழலை பயன்படுத்தினார். ஆண்டவர் அது மட்டுமல்ல, இப்படி படையெடுத்து வந்து அவன் அழியும் போது எகிப்தியர்கள் தேவன், அதாவது யெகோவா தேவன் தான் மெய்யான தேவன் என்று அறிவார்கள். ஏன் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், நமக்கு இதற்கு முன்பு நாம் படித்திருக்கின்றோம் அல்லது சொல்லியிருக்கலாம், தியானித்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த எகிப்தியருக்கு ஒரு எண்ணம் உண்டு. என்ன எண்ணம்? சூரிய ரா அல்லது ரே கடவுள், சூரிய கடவுளின் வழித்தோன்றல் தான் பார்வோன்கிற எண்ணம் உண்டு. அதான் பார்வோனே தேவன். சென்ற வாதையிலே தலைப்பிள்ளைகள் மரித்தார்கள். அதில் பார்வோனுடைய தலைப்பிள்ளையும் மரித்திருக்க வேண்டும். அப்போ ஏன்னா தலைப்பிள்ளை மரித்ததுன்றே முக்கியத்துவம் என்னவென்றால், எகிப்தியர்கள் குறிப்பாக பார்வோனுடைய தலைப்பிள்ளையும் தெய்வ பிறவியாக கருதினார்கள். அப்போ பார்வோனுடைய பிள்ளையும் தெய்வ பிறவி, அதை அழிச்சாச்சு. அப்போ தெய்வ பிறவி அடித்தாச்சு. இப்போ தெய்வம் மீந்து இருக்கிறது. எந்த தெய்வம்? பார்வோன் என்று கருதப்படுகிற ஒரு தெய்வம் மீந்திருக்கிறது. அதை அந்த தெய்வத்துக்கு அடி கொடுக்கணும். அதில் அந்த தெய்வத்துக்கு வல்லமை இல்லை என்பதை எகிப்தியருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகவே தான் இந்த வழியில் அவர்களை ஆண்டவர் வழிநடத்தி செல்கின்றார். எதிர்பார்த்தது போலவே, அல்லது தேவன் எதிர்பார்த்த போலவே, இஸ்ரவேல் மக்கள் எதிர்பார்க்கவில்லை, தேவன் எதிர்பார்த்த போலவே பார்வோன் தன்னுடைய படையை திரட்டி கொண்டு இஸ்ரவேல் மக்களை பின்தொடர்கின்றான். இஸ்ரவேல் மக்கள் இப்போது எங்கே சென்று விட்டார்கள் என்றால், செங்கடலின் பக்கத்திலே சென்று விட்டார்கள். செங்கடலை அவர்கள் பார்க்க முடிகிறது. செங்கடல் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஆனால் பின்னிட்டு பார்க்கும்போது வனாந்திரத்திலே பார்வோனுடைய திரளான படை ரதங்களிலே வருகிறது. அந்த காலத்திலே ரதங்கள் இருக்கிறதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படியானால் இன்றைய இராணுவ வார்த்தையிலே நாம் சொல்வதாக இருந்தால் ஹைலி சாஃபிஸ்டிகேட்டட் மிலிட்டரி அல்ல, அல்லது மிக மிக நேர்த்தியான திறம்பட்ட படைகளை கொண்ட ஒரு படையணி எகிப்திலிருந்து வருகிறது. இப்போ சிலர் ஒரு கேள்வி எழுப்புவார்கள், இஸ்ரேல் மக்களிடம் ஆயுதங்கள் இருந்ததா, அவர்கள் போதிய படைப்பயிற்சி பெற்றிருந்தனரா என்கிற கேள்வி எழுப்புவார்கள். அதற்கு இருவேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. சிலர் சொல்லுவாங்க அவங்க அடிமைகளாக இருந்தபடினாலே அவர்களுக்கு போதிய படைப்பயிற்சி இல்லை என்று சொல்கிறவர்கள் இருக்கின்றார்கள். வேறு சிலர் சொல்வது இல்லை, அவர்களுக்கு ஓரளவு படை தெரியும். ஏனென்றால் பார்வோனுக்காக சில யுத்தத்தில் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவது, இவர்கள் இந்த அணிவகுத்து சென்றார்கள் அல்லவா, அதை சொல்கிறார்கள். ஒரு படை அணிவகுத்து செல்கிற விதமாகத்தான் இஸ்ரேல் மக்கள் வழி நடந்தார்கள், நேர்த்தியாக வழி நடந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு ஓரளவு படையணி என்றால் என்ன, யுத்தம் என்றால் என்கிற அறிவு இருந்திருக்கலாம். ஆனால் அத்தனை ஆயுதங்கள் இருந்தன என்பதுதான் கேள்விக்குறி. அது சற்று வாய்ப்பு குறைவு, அல்லது சிறிதளவு ஆயுதங்கள் இருந்திருக்கலாம். அந்த ஆயுதங்கள் பார்வோனை தோற்கடிப்பதற்கு போதுமானது அல்ல. ஏன் கொஞ்சம் ஆயுதங்கள் இருந்திருக்கலாம் என்று கருதுகிறோம் என்றால், நாம் தொடர்ந்து 17ஆம் அதிகாரத்தில் வரும்போது அமலேக்கியரை அவர்களை தோற்கடித்ததை பார்க்கிறோம். ஆகவே அமலேக்கியரை தோற்கடிப்பதற்கு தேவையான அடிப்படை ஆயுதங்கள் இருந்தன, அடிப்படை போர் பயிற்சி அவங்க இருந்திருக்க வேண்டும். ஆனால் பார்வோனுடைய படையோடு ஒப்பிடும்போது, ஏன்னா அன்னைக்கு பார்வோன் தான் உலக வல்லரசாக இருந்தான். இன்றைக்கு பொதுவாக அமெரிக்காவை உலக வல்லரசு என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோல் அன்றைய காலகட்டத்திலே எகிப்து தான் உலக வல்லரசு. ஆக அவ்வளவு பெரிய ஒரு பேரரசுடைய படையை தோற்கடிப்பதற்கான சூழல் இஸ்ரேல் மக்கள் இல்லை, அப்படி புரிந்து கொள்ளலாம். ஆகவே இஸ்ரேல் மக்கள் அந்த படையை கொண்ட உடனடியாக முறுமுறுக்கிறார்கள். என்ன முறுமுறுக்கிறாங்க? எங்களுக்கு எகிப்தில் கல்லறை இல்லை என்றா இங்கே கொண்டு வந்தாய் இல்லையா? பொதுவாக முறுமுறுப்புகள் அனைத்தையும் தலைவனிடம் தான் வரும். மோசையும் அதை கேட்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போது ஒரு நிகழ்வு என்ன நடக்கிறது என்றால்,
இஸ்ரேல் மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக முன்னே சென்ற மேகஸ்தம்பம் அப்படியே மேலெழுந்து சென்று இஸ்ரேல் மக்களுடைய பின்னாக நிற்கிறது. அது வழிகாட்டினதான மேகஸ்தம்பம் இப்போது பாதுகாப்பு அரணாக மாறுகிறது. இந்த பாதுகாப்பு அரணாக மாறி பார்வோனுடைய படைக்கும் இஸ்ரேல் மக்களுடைய சேனைக்கும், இஸ்ரேல் மக்களுடைய சேனை என்றால் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே ஒரு மதில் சுவராக நிற்கிறது. இப்போதும் இஸ்ரேல் மக்களுடைய பயம் விட்டபாடில்லை. அவர்கள் தொடர்ந்து மோசேக்கு நெருக்கடி கொடுக்கும்போது, மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும்போது ஆண்டவர் அவனுக்கு சொல்கின்றார், நீ உண்ட கயிறத்தில் இருக்கிறதான கோலை நீ செங்கடலைக்கு நேராக நீட்டு அல்லது அடி என்கிற பொருளிலே அதை சொல்கின்றார். மோசேயும் அப்படி செய்கின்றார். அப்படி செய்தபோது கீழ்காற்றை ஆண்டவர் அடிக்க செய்ததாகவும் அந்த காற்றின் மூலம் அந்த செங்கடல் இரண்டாக பிளந்து நடுவிலே வெட்டாந்தரை தோன்றியது. சில வேளை நமக்கு ஒரு கேள்வி எழும், கடல் பிளந்த பின்பு அங்கே வெட்டாந்தரை இருக்க முடியுமா என்கிற கேள்வி எழலாம். எனக்கு கூட அந்த கேள்வி எழுந்ததுண்டு. அது எப்படி ஒரு தேவனால் அற்புதம் செய்ய முடியும், அதில் நமக்கு மாற்று கருத்து விடையில் இதுவும் அற்புதம் தான். இது ஒரு மாபெரும் அற்புதம். ஆனாலும் தண்ணீர் விலகினாலும் அங்கே சகதி இருக்குமே, சேறு இருக்குமே என்கிற எண்ணம் எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் சுனாமி அடித்த போது என்னுடைய வீட்டிற்கு பக்கத்திலும் கடல் இருக்கிறது. இந்த சுனாமி பாதிக்கப்பட்ட போது எங்களுடைய பக்கத்து கிராமமும் பாதிக்கப்பட்டது. உடனடியாக நாங்கள் அங்கே சென்று பார்த்தோம். அப்போது அங்கே அந்த மக்கள் கூறின ஒரு கருத்து என்னவென்றால், இந்த சுனாமி அலை அடித்து கடல் சற்று பின்வாங்கிய போது அல்லது உள்வாங்கிய போது அந்த தரை வெட்டாந்தரையாக காணப்பட்டிருக்கிறது. அவர்களே ஆச்சரியப்பட்டார்கள், அதில் உயிர் தப்பினவர்கள். இல்லை, பொதுவாக நம்முடைய இடங்களிலே நன்னீர்களுடைய அடியிலே சேர் இருக்கும், வண்டல்கள் இருக்கும். ஆனால் கடலிலே பல இடங்களிலே அப்படி இருப்பது உண்டு என்று சொல்கிறாங்க. ஆனாலும் வெட்டாந்தரை போல காணப்படுவதை மக்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். ஆகவே ஆண்டவர் அந்த இடத்துல கீழ்காற்றினால் தண்ணீரை பிளக்க பண்ணி தண்ணீர் ரெண்டு பக்கமும் மதிலாக நின்றது. ஒருவேளை ஐஸ் கட்டியாக கூட உறைஞ்சிருக்கலாம். அந்த பக்கம் ஐஸ் கட்டியாக உறைஞ்சிருக்கலாம், தரை வெட்டாந்தரையாக காணப்பட்டிருக்கலாம். தேவனால் செங்கடலை ரெண்டாக பிளக்க செய்த தேவனுக்கு தரையை உலர்ந்து போகச் செய்வது கடினமான காரியமா என்றால் இல்லை. ஆகவே ஆண்டவர் அந்த அற்புதங்களை முழுமையாக செய்தார்கள். இஸ்ரேல் மக்கள் அதன் ஊடாக நடந்தார்கள். அவர்கள் செங்கடலுக்கு தாண்டி அந்த பக்கம் சென்ற பின்பு எகிப்தியரும் அந்த விதமாக செல்ல துணிந்தார்கள். இந்த நேரத்திலே தான் சொல்கிறாங்க, இந்த முன்பக்கமும் பின்பக்கமாக இருந்த மேகஸ்தம்பம் இஸ்ரேல் மக்கள் கடலினூடாய் நடந்தபோது அது அப்படியே மேலெழும்பி வந்து நின்றதாகவும் சொல்கிறாங்க. அப்படி என்றால் முன்னடந்த தேவன் அல்ல மேகஸ்தம்பம் தேவனுடைய மகிமை பின்னால் வந்து பாதுகாத்தது. அவர்கள் கடலுக்கு மேலாக கடலுக்குள்ளார் நடந்தபோது அது மேலிருந்து அவர்களை கண்காணித்தது. இன்றைக்கி சேட்டலைட்டுகள் கண்காணிக்கிறது போல இந்த இஸ்ரேல் மக்கள் கடந்து சென்ற பின்பு, மறுகரையில் சென்ற பின்பு எகிப்தியர்களும் துணிகிறார்கள். நம்முடைய தமிழ் வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் அது விசுவாசத்தினால் வந்த துணிச்சல் அல்ல, அது அசட்டு துணிச்சல். அசட்டு துணிச்சல், விசுவாசமில்லாத துணிச்சலுக்கு அசட்டு துணிச்சல் என்று சொல்லலாம். இன்னும் ஒரு ஸ்டாண்டர்டான வார்த்தையில் சொல்வதனால் இறை நம்பிக்கை இல்லாத தன்னம்பிக்கை. இறை நம்பிக்கை இல்லாத தன்னம்பிக்கை. எகிப்தியர் இறை நம்பிக்கை இல்லாத தன்னம்பிக்கை எடுத்தார்கள். அதை பார்வோன் தன்னையே தேவனாய் கருதினான். அங்கே படைகள், எகிப்திய படைகள் மூழ்கடிக்கப்பட்டன. கடல் மீண்டு வருகிறது, அவர்கள் அழிந்து போகிறார்கள்.
இதில் ஒரு கேள்வியை சிலர் எழுப்புவார்கள். பார்வோன் அதில் அழிந்தானா, அல்ல பார்வோன் கரையிலே நின்று கொண்டானா? சிலர் சொல்கிறார்கள் பார்வோனை தவிர அனைவரும் அழிந்தார்கள் என்று சொல்கிறார். என்றால் பார்வோன் அதை காண வேண்டும், அவனும் தேவனை அறிக்கையிட வேண்டும் என்கிற அறிக்கையிட வேண்டும் என்றால் அறிக்கையிட்டதாக இங்கே இல்லை. ஆனால் அவன் தப்பினதாகவும் ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் செய்தி பார்வோனை விட எகிப்திய மக்களுக்கு ஒரு செய்தி. அது என்னவென்றால், பார்வோன் அழிந்தானா அது பிரச்சனை இல்லை, தப்பினான் என்பதும் பிரச்சனை இல்லை. பார்வோன் தேவன் இல்லை, பார்வோன் சூரிய கடவுளுடைய வம்சமும் இல்லை, சூரியனும் கடவுள் இல்லை என்பது ஏற்கனவே காட்டிவிட்டார், இருள் உண்டாகும் போதே காட்டிவிட்டார். இப்படி எகிப்தியர்கள் யெகோவா தேவன், இஸ்ரவேலின் தேவன், அவர் ஒருவரே தேவன் என்பதை அறிந்தார்கள். தாங்கள் வழிபட்ட, தாங்கள் வணங்கின, தாங்கள் நம்பின அனைத்தும் தெய்வங்கள் இல்லை என்பதையும் உணர்ந்து கொண்டார்கள். அதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. இந்த அதிகாரத்தில் 2 காரியங்கள் நாம் சிந்தனைக்கு தேவை. 13ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை வருகிறது. 13ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்கிறார். இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தையை கிறிஸ்தவர்கள் கேட்ட உடனடியாக எல்லாவற்றையும் ஆத்தும ரட்சிப்பு என்று நாம் கருதுவோம். ஆத்தும ரட்சிப்பு விலையேறப்பட்டது, முக்கியமானது. அதான் இயேசு சொன்னார், மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை இழந்து போனால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? ஆத்தும ரட்சிப்பு விலையேறப்பட்டு நிச்சயமானது. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அடிப்படையில் ஆத்தும ரட்சிப்பு அல்ல. இந்த இடத்துல சொல்லப்படுவது எதிரிகளிடமிருந்து காப்பாற்றப்படுவது. அதனால தான் ரட்சிப்பை குறித்து நாம் படிக்கும்போது, குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே நாம் படிக்கும்போது, பழைய ஏற்பாட்டினுடைய இறையியல் பார்வையின் அடிப்படையில் ரட்சிப்பு என்ற வார்த்தை பல பொருட்களை கொண்டது. ஒன்று, நோயிலிருந்து விடுதலை பெறுதல், குறிப்பாக கொள்ளை நோயிலிருந்து விடுதலை அடைவது ரட்சிப்பாக கருதப்படும். எதிரியின் படையெடுப்புகளிலிருந்து காத்தலும் ரட்சிப்பாக கருதப்படும். பஞ்சம், பசி போன்றவற்றிலிருந்து காப்பாற்றப்படுதலும் ரட்சிப்பாக கருதப்படும். அல்லது எந்த விதமான இயற்கை சீற்றத்திலிருந்தும் காப்பாற்றப்படுவதும் ரட்சிப்பாக கருதப்படும். ஆகவே ரட்சிப்பு என்று நாம் பழைய ஏற்பாட்டிலே படிக்கும்போது அது எந்த வகையான ரட்சிப்பை சொல்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த இடத்தில் சொல்லப்பட்டதான ரட்சிப்பு இஸ்ரவேல் தேச மக்கள் ஒரு தேசமாக எதிரிடமிருந்து காக்கப்பட்டதை ரட்சிப்பென்று இந்த வசனம் சொல்கிறது. அடுத்ததாக இந்த புஸ்தகத்திலே நாம் கவனிக்க வேண்டிய இன்னொன்று, இதை சென்ற 13ஆம் அதிகாரத்திலும் ஓரளவு நாம் பார்த்தோம். ஆனால் அது மிக மிக முக்கியமான அப்படின்னாலே மீண்டும் அதை நினைவூட்டுவது நன்றாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அதாவது இன்றைக்கு தேவனுடைய அற்புதங்களை நம்பாத சிலர், கிறிஸ்தவர்கள் கூட, கிறிஸ்தவ அறிஞர்கள் கூட இஸ்ரேல் மக்கள் செங்கடலிலே நடந்தார்களா என்பதை குறித்து கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற விளக்கம் என்னவென்றால், அதாவது அற்புதத்தை நம்பாத கிறிஸ்தவ அறிஞர்கள், கிறிஸ்தவத்துக்குள்ளாக அற்புதங்களை நம்புகிறவர்களும் இருக்கின்றார்கள், அற்புதங்களை நம்பாத அறிஞர்களும் இருக்கிறாங்க. 2 பேருமே அறிஞர்கள் தான். ஆனால் சிலர் அற்புதங்களுக்கு அத்தனை முக்கியம் கொடுப்பதில்லை. அதிலும் ஒருபடி போல் அற்புதங்களை அவர்கள் நம்புவதே இல்லை. ஆனால் கணிசமான கிறிஸ்தவர்கள் அற்புதங்களை நம்புகிறார்கள். ஏனென்றால் தேவன் சர்வ வல்லமை உள்ளவருங்கிற அந்த அனுபவம். சரி, இப்போது அற்புதங்களை நம்பாதவர்கள் கொடுக்கிற கருத்து என்னவென்றால், அல்ல விளக்கம் என்னவென்றால், யாம்சுப் என்கிறதான வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த யாம்சுப் என்கிறதான வார்த்தையுடைய எகிப்திய பொருள் கவனிச்சிடுங்க.
எகிப்திய மொழியில் அதுக்கு பொருள் ரீட் சி, REED, ரீடு. தமிழ் அதை நாணல் கடல் என்று மொழிபெயர்க்கலாம். ஆகவே சொல்கிறது, அங்கே சின்ன சின்ன குட்டைகள் இருந்தன, அல்ல நன்னீர் குட்டைகள் இருந்தன, அவைகளிலே நாணல் செடிகள் வளர்ந்திருந்தன, அது கடல் போல் காட்சியளித்தது. அதில்தான் இவர்கள் கடந்து சென்றார்கள். அந்த நாணல் செடியிலே எகிப்தியருடைய ரதங்கள் சென்றபோது அதில் சிக்கி அவர்கள் அழிந்து போனார்கள் என்று சொல்வார்கள். செடி அப்படி பார்த்தால் அங்கேயும் எகிப்தியர் அழிந்து போனார்கள் என்று சொன்னார்கள். சரி, அது இருக்கட்டும். இப்போது யாம்சுப் என்பது நாணல் கடலா அல்லது செங்கடலா என்கிற அடுத்த கேள்வி வருகிறது. அதற்கு இதை அற்புதமாக நம்புகிற அறிஞர்கள் கொடுக்கிற விளக்கம் என்னவென்றால், இந்த யாம்சுப் என்கிற வார்த்தையை நீங்கள் எகிப்திய மொழியிலே புரியக்கூடாது. யாம்சுப் என்கிற வார்த்தையை எகிப்திய மொழியிலே புரியக்கூடாது. ஏனென்றால் இது அடிப்படையில் எபிரேய மொழியிலே எழுதப்பட்டுள்ளது. நன்றாக கவனிக்கணும், இது எகிப்திய மொழியில் எழுதப்படவில்லை. இந்த பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலே எழுதப்பட்டது. அப்படியானால் எபிரேய மொழியுடைய பொருளை இனிமேல் பார்க்கும்போது, எபிரேய மொழியிலே பண்டைய எபிரேய மொழியிலே யாம் என்பது கடல் என பொருள். யாம் என்பது கடல் என பொருள். அப்போ யாம்சுப் என்றால் என்னவென்றால் சி அட் த எண்ட், அதாவது கடலின் விளிம்பு என்கிற பொருள், அல்லது கடலின் அக்கறை என்றும் அதை பொருள் கொள்ளலாம், அல்லது கடலின் ஓரம் என்றும் பொருள் கொள்ளலாம். கடலோரம், கடலின் விளிம்பு, கடலின் அக்கறை, அல்லது கடலின் முடிவு. யாம்சுப் என்பது எபிரேய மொழியில் என்ன என்று தான் நாம் பார்க்க வேண்டும். அப்படியானால் யாம்சுப் என்கிறதான அந்த கடலினுடைய விளிம்பிலே, கடலுடைய முடிவிலே இஸ்ரேல் மக்கள் வந்திருக்கிறார்கள் என்று தான் பொருள். ஆகவே இதை எபிரேய மொழியின் அடிப்படையிலே பார்க்கும்போது அவள் கடலின் நடுவே தான் நடந்தார்கள். அடுத்த கேள்வி, அப்படியானால் அது எந்த கடல் என்றால் சாத்தியமானது செங்கடல் தான். அந்த பகுதியிலே இருக்கின்றது செங்கடல். ஆகவே செங்கடலை அவர்கள் கடந்தார்கள் என்பது தான் சாத்தியமானது. அது ஆகவே இந்த மொழிபெயர்க்கும்போது ஒரு மொழியில் எழுதப்பட்டதை இன்னொரு மொழியில் மொழிபெயர்த்தாலே சிக்கல். உதாரணத்துக்கு நம்முடைய தமிழ் மொழியிலே எழுதப்பட்ட ஒரு வார்த்தையை இன்னொரு மொழியினுடைய பார்வையிலிருந்து விளக்கம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் அது தவறான ஒரு பொருளை தந்துவிடும். அது தமிழ் மொழிக்கு மட்டுமல்ல, எல்லா மொழிக்கும் அப்படி தான். அந்த மொழி யாரால் யாருக்கு எழுதப்பட்டதோ அந்த மொழியின் அடிப்படையில் தான் அதுக்கு பொருளை கொடுக்கணும். எபிரேயனாகிய மோசே எபிரேயராகிய இஸ்ரேல் மக்கள் எழுதுகிறார். அப்படியானால் அவர் எந்த மொழியில் எழுதியிருக்க வேண்டும், எந்த பொருளில் எழுதியிருக்க வேண்டும்? இஸ்ரேல் மக்களுடைய எபிரேய மொழியில் தான் அதை எழுதியிருக்க வேண்டும். எபிரேய மொழியின் பொருளிலே அதை எழுதியிருக்க வேண்டும். ஆகவே யாம்சுப் என்பதை எபிரேய மொழியின் அடிப்படையில் புரியும் போது அது கடலின் முனை, கடலின் முடிவு என்கிற பொருளில் வருகிறது. அப்படியானால் அது செங்கடலை தான் குறிக்குமே தவிர எகிப்தியர்கள் சொல்கிற நாணல் கடலை சொல்லாது. ஆகவே அற்புதங்களை நம்பாத அறிஞர்கள் தேவையில்லாமல் எகிப்திய மொழியில் அதற்கு கொடுக்கிற விளக்கத்தை விட்டுவிட்டு எபிரேய மொழியிலே அதற்கான விளக்கத்தை கொடுப்பார்களானால் நல்லது. ஆனால் நாம் இங்கே சொல்ல வருகிற கருத்து, செங்கடல் இல்லாமல் இருந்தாலும் பார்வோனை அவர்கள் நாணல் கடலிலேயாவது ஆண்டவர் அளித்தார் அல்லவா, அதுவே தான் அற்புதம். தேவ நிபுணமாக எகிப்தியர்கள் ஆண்டவரை அறிவதற்கு வழி ஏற்படுத்தினார். நிபுணமாக 14ஆம் அதிகாரம் முடிகிறது. அடுத்ததாக 15ஆம் அதிகாரம். இந்த 15ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்துடைய நினைவு கூறுதல் தான். அதாவது 14ஆம் அதிகாரத்தை நினைவு கூறுதல் என்று ஏன் சொல்கிறோம் என்றால்,
14ஆம் அதிகாரத்திலே தேவன் செய்த இந்த மாபெரும் வல்ல செயலை நினைத்து அவர்கள் பாடின ஒரு பாடல்தான் இந்த 15ஆம் அதிகாரத்தின் பிரதான செய்தியாக வருகிறது. ஆகவே அதிலும் ஓரிரு வசனங்களை நாம் படிப்போம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவருடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். இவ்வளமாக அந்த பாடல் செல்கிறது. இந்த பாடலிலே ஒரு கேள்வி. இந்த பாடலை வெற்றி பாடல் என்று சொல்வார்கள். ஒரு கேள்வி, இந்த பாடலை எழுதியது யார்? பொதுவாக மோசே என்று நம்பப்படுகிறது. ஆனால் அந்த பகுதி மோசே என்று சொல்லவில்லை. யார் எழுதினார் என்று தெரியாது. ஆனால் பாடினது மோசையும் மக்களும் சேர்ந்து பாடினார்கள். ஒருவேளை மோசே எழுதியிருக்கலாம் அல்லது இன்னொருவர் எழுதியிருக்கலாம், நமக்கு அது பிரச்சனை இல்லை. அடுத்தது இந்த அதிகாரத்திலே மிரியாம் இந்த பாடலுக்கு நடனம் ஆடினார். முதலாவது பாடலை பாடினார்கள், இரண்டாவது நடனம் ஆடினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். 20ஆம் வசனத்துக்கு பின்பு அது அவருடைய நடன நினைவுகள் வருகிறது. இந்த பாட்டுடைய இரு கூறுகள் என்று சொல்லும்போது இது கடந்த காலத்தை நினைவுறுகிறது, அதே வேளையில் எதிர்காலத்தை குறித்து சில தீர்க்க தரிசன அம்சங்களையும் உள்ளடக்கியது. கடந்த கால வரலாற்றை நினைவுறுகிறது, அதே நேரத்தில் எதிர்காலத்தை குறித்த தீர்க்க தரிசன கூறுகளும் அதில் உண்டு. அதில் குறிப்பாக என்னென்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் வருகிறது என்றால், 2வது வசனத்தில் கர்த்தரின் பலனும் என் கீதவுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். வாசஸ்தலம் என்கிற வார்த்தை இந்த இடத்திலே இஸ்ரேல் மக்கள் எதிர்காலத்திலே தேவனை ஆராதிக்க இருக்கிறதான ஆசரிப்பு கூடாரம், இன்னும் சொல்ல போனால் எதிர்காலத்தில் எருசலேமிலே இருக்கிறதான ஆலயத்தை முன்னறிவிப்பதாக இருக்கிறது. ஆகவே அது ஒரு தீர்க்க தரிசன பார்வை. 2வதாக 13ஆம் வசனத்தில் நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உமது பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினீர். இந்த வசனத்தில் சற்று கவனமாக இருக்கணும். அதுதான் பைபிளை படிக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும், அல்லது தவறான இடங்களை கொண்டு விட்டுரும். இந்த வசனத்தில் வருகிறதான பரிசுத்த வாசஸ்தலம் ஆலயம் அல்ல, ஆசரிப்பு கூடாரமும் அல்ல என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் இந்த பரிசுத்த வாசஸ்தலம் எது என்றால், இந்த 13ஆம் வசனத்தில் வருகிறதான பரிசுத்த வாசஸ்தலம் மொத்த இஸ்ரவேல் தேசத்தையுமே சொல்கிறது. ஏனென்றால் மொத்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளும் அவர்களை ஆண்டவர் அழைத்து செல்கிறார். ஆகவே இந்த வசனத்தில் வருகிறதான பரிசுத்த வாசஸ்தலம் இஸ்ரவேல் தேசத்தை சொல்கிறது, புல்லுள்ள செழிப்பான அந்த இடத்தை சொல்கிறதாக பார்க்கின்றார்கள். அடுத்ததாக இந்த பாடலிலே எதிரிகளுடைய வீழ்ச்சி முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. எந்த எதிரிகள் என்றால் 14ஆம் வசனத்திலே பெலிஸ்தியர்கள், ஏதோமியர்கள், மோவாபியர்கள் மற்றும் கானானிய பழங்குடியினர். பழங்குடியினர் என்றால் நாடோடிகள், அப்படி எடுத்துக்கொள்ளலாம். இவர்களெல்லாம் வீழ்த்தப்படுவார்கள். இஸ்ரவேல் ஜனம் அங்கே வெற்றி சிறந்த ஜனமாக இருக்கும் என்கிறது தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. அடுத்த 17ஆம் வசனத்துக்கு மீண்டும் வரும்போது, நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த தலத்தில் அவர்களை நாட்டுவீர்.
இந்த இடத்துல வருகிறதான பர்வதும் பரிசுத்த ஸ்தலமும் தேசம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த வசனத்தில் அது பெரும்பாலும் சீயோனை சொல்கிறது என்று கருதுகிறார்கள். ஆகவே கவனமாய் படிக்க வேண்டும். ஏன்னா சீயோனிலே கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆகவே 17வது வசனத்தில் வருகிறதான பரிசுத்த ஸ்தலம் சீயோனிலே கட்டப்பட்ட ஆலயத்தை குறிப்பதாக இருக்கிறது. மேலும் இந்த அதிகாரத்தில் 22வது வசனத்துக்கு போகும்போது அங்கே அவர்கள் 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் நடந்ததும், அங்கே ஆண்டவர் ஒரு மரத்தை வெட்டி போட சொல்லி அங்கிருந்ததான கசப்பான தண்ணீர், மாறா என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த மாறா என்றாலே கசப்பு என்றுதான் பொருள். அந்த கசப்பான தண்ணீர் செழிப்பான அல்லது சுவையான இனிப்பான தண்ணியாக மாறினதை நாம் பார்க்கின்றோம். மேலும் அந்த இடத்தில் அவர்கள் பிரயாணம் செய்து ஏலீம் என்கிற இடத்திற்கு வந்தார்கள். அந்த ஏலீமிலே 12 நீரூற்றுகளும் 27 வசனம் 70 பேரீச்ச மரங்களும் இருந்ததாக ஒரு சிறு குறிப்பு அல்லது பின்குறிப்பு அங்கே வருகிறது. அந்த இடத்துல அவர்களுக்கு தண்ணி கிடைத்ததை பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த அதிகாரத்திலிருந்து முக்கியமான ஒரு வார்த்தை கவனிக்க வேண்டும். 26வது வசனத்தில் வருகிற 26ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியிலே நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அதாவது இந்த பரிகாரியாகிய கர்த்தருங்கிற வார்த்தையை ஹீலர் என்று சொல்வார்கள், அல்லது சுகந்தருகிறவர் என்று சொல்வார்கள், அல்லது டாக்டர் என்று சொல்லலாம். இன்றைக்குள்ள நவீன மருத்துவத்தில் சொல்வதாக இருந்தால் இட் இஸ் ஈக்குவல் டு டாக்டர். அதாவது மருத்துவ டாக்டர். டாக்டர்னா தியாலஜி, ஃபிலாசபி இன்னும் பல்வேறு துறைகளிலே ஆய்வு செய்து டாக்டர் பட்டத்தை பெறுவார்கள். அந்த விதமான டாக்டரில் மருத்துவத்துறையிலே இருக்கின்றதான டாக்டர் என்று சொல்வார்கள். அதுபோல் வேறு சிலர் அந்த தண்ணீரை சுவையான தண்ணீராக மாற்றப்பட்ட மரத்தை சிலுவை மரத்தோடு ஒப்பிடுவார்கள். அதுபோல் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதான கசப்பான பாவங்கள் போன்ற வாழ்வை சிலுவை என்கிற மரம் நம்முடைய வாழ்விலே இணையும் போது அது சுவையாக மாற்றும் என்கிற ஒரு ஒப்பீடை சொல்லுவார்கள். அது ஓரளவு கேட்பதற்கு இனிமையாகத்தான் இருக்கிறது, தவறொன்றும் இல்லை. ஆனால் அதை ரொம்ப மிகைப்படுத்தி கொண்டு போய்விடக்கூடாது. ஏனென்றால் சிலுவை என்பதை விட சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்வை இனிப்பாக மாற்ற முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக இந்த அதிகாரத்தில் இன்னொரு கேள்வி எழும்பும். அதாவது 20வது வசனத்தில் ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரு எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனால்தான் நடனமாடினார்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். சரி, இப்போ ஒரு கேள்வி அதில் வருகிறது. மிரியாம் எப்படி தீர்க்கதரிசி? ஏன்னா பொதுவாக நம்முடைய கிறிஸ்தவரிடம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. தீர்க்கதரிசி என்றால் எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒன்றை சொல்லுகிறவருங்கிற ஒரு கருத்து இருக்கிறது. இது ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் தீர்க்கதரிசி என்கிற அந்த வார்த்தையுடைய மூலத்தை படிக்கும்போது அது ஒருவர் சார்பாக இன்னொருடன் பேசணுங்க தான் அடிப்படை மூலத்திலிருந்து வருகிறதாக மொழியியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. அடுத்ததாக பைபிளிலே பழைய ஏற்பாடை மற்றும் புதிய ஏற்பாடை நாம் கவனமாக ஆய்வு செய்வோமானால் தீர்க்கதரிசி என்கிற வார்த்தை பல்வேறு பொருள்களை கொடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதில் ஒரு பொருள் என்னவென்றால் எந்த துறையிலும் சிறந்து விளங்குகிற ஒருவரை, கவனமாக சொல்கின்றேன், எந்த துறையிலும் சிறந்து விளங்குகிற ஒருவரை தீர்க்கதரிசி என்று சொல்கிற ஒரு வார்த்தை அந்த காலத்தில் இருந்தது. அதை நம்ம தமிழ் மொழியில் இன்றைக்கு சொல்வதாக இருந்தால் வல்லுநர்கள், தொழில்சார் வல்லுநர்கள். நம்ம என்ன சொல்கிறோம்? என்ஜினியரிங் துறையில் அவர் வல்லுனர்,
விண்வெளித்துறையில் அவர் வல்லுனர் அல்ல வித்தகர் என்கிற தமிழ் வார்த்தைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இந்த வார்த்தைகளுக்கு இணையான பழங்கால ஒரு சொல் தீர்க்கதரிசி. சரி, அப்படியானால் மிரியாமை எந்த வகையிலே தீர்க்கதரிசியாக சொல்லலாம் என்றால், 2 கோணத்திலே அவளை தீர்க்கதரிசியை சொல்ல முடியும். ஒன்று, ஏற்கனவே மோசையும் இஸ்ரேல் மக்களும் பாடின பாட்டிற்கு அல்லது அந்த தீர்க்கதரிசன பாட்டிற்கு நடன வடிவத்தை கொடுத்தாள். நல்லா பாருங்க, பாட்டிற்கு தீர்க்க தரிசனத்தை கொண்ட ஒரு பாட்டிற்கு நடன வடிவத்தை கொடுத்தாள். அப்படின்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்தியை மக்களுக்கு புரிய வைப்பதற்காக தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்து நடனத்தின் மூலம் தேவனுடைய வார்த்தையை சொன்னாள். She proclaimed the word of God, or she proclaimed the prophetic word of God to the people in order to communicate the message through dance. நடனத்தின் மூலம் தேவனுடைய செய்தியை மக்களுக்கு எளிமையாக புரிய வைப்பதற்கு ஒரு நடனத்தை ஆடினார். ஸோ அந்த துறையில் அவள் வல்லுனர். அப்போ ஆகவே அவளை தீர்க்கதரிசி என்று சொல்கிறதை தவிர மற்றபடி அவள் வேறு எங்கும் தீர்க்க தரிசனம் சொன்னாளா என்று பைபிள் சொல்லவில்லை. பைபிள் ஒரு காரியத்தை சொல்லாத போது நாம் அதுக்குள்ள அதை போக வேண்டிய தேவையும் இல்லை. ஆகவே தீர்க்கதரிசி என்றால் அவள் திறமையாக ஆண்டுடைய செய்தியை மக்களுக்கு நடனத்தின் மூலம் சொன்னாள். இப்படி பல இடங்களிலே நாம் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்க முடியும். அதை கர்த்தர் சித்தமானால் இன்னொரு காலத்திலே தீர்க்க தரிசனம் என்கிற காரியத்தை நாம் ஆய்வு செய்து படிப்போமானால் அப்போது அதை படிக்கலாம். மற்றபடி எந்த நேரமும் தீர்க்கதரிசி என்று சொன்னால் அது எதிர்காலத்தை குறித்து சொல்கிறது என்று சொல்லி நாமும் குழம்பி போக அமல் இருக்க வேண்டும். சரி, அடுத்ததாக இந்த பாடலிலே மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று, அதுதான் ரொம்ப முக்கியமான, பலர் அதை கவனிப்பதில்லை. அது என்னவென்றால், இந்த பாடலிலே மிக அருமையான இறையியல் செறிவு கொண்ட வார்த்தைகள் இருக்கின்றன. அல்லது இந்த பாடல் இறையியல் செறிவு கொண்ட ஒரு பாடல். அப்படின்னா ஆண்டவரை புகழ்த்தி பாடுகிற ஒரு பாடல் சங்கீதங்களிலும் இருக்கின்றன. ஆனால் அந்த பாடல்களிலே இறைச்செறிவு அல்லது இறையியல் சிந்தனைகள் தெளிவாக இருக்க வேண்டும். இறையியல் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும்போது தான் இறை நம்பிக்கை வளரும், இறைவின் மீதுள்ள நம்பிக்கை வளரும், விசுவாசம் வளரும். அந்த மனிதன் ஆன்மீக விஷயங்களே பலப்படுவான், ஆத்மா பலப்படும். பொதுவாக இன்றைக்கு பாடல்கள் எப்படி பார்க்கப்படுகிறது என்றால் உணர்ச்சியை தூண்டுவதாக பார்க்கப்படுகின்றன. அப்படித்தான் அந்த இசையும் போகிறது. ஆனால் பைபிளில் உள்ள பாடல்கள் இசையையும் இறையியலையும் ஒன்றுபடுத்தின. இசையையும் இறையியலையும் ஒன்றுபடுத்தின. அதன் மூலம் மனிதனுடைய இருதயம் தேவனுக்கு நேராக திருப்பப்பட்டு அவனுடைய இருதயம் பலப்படுத்தப்பட்டது. ஆனால் உணர்ச்சி ஊட்டப்படுகிற அல்லது கிளர்ச்சி ஊட்டுகிற பாடல்கள் அவனுக்கு தற்காலிக ஒரு கிளர்ச்சியை கொடுக்குமே தவிர அவனை ஆன்மீக ரீதியில் பலப்படுத்தாது. இந்த பாடலில் அற்புதமான இறையியல் கருத்து இருக்கிறது. அதுதான் இஸ்ரேல் மக்களை விசுவாசத்திலே பலப்படுத்தினது. சரி, இனிமேல் அதில் ஒவ்வொரு வசனமாக அதில் இருக்கிற இறையியல் சிந்தனைகளை மட்டும் நாம் பார்ப்போம். தேவையானால் நீங்கள் அதை எழுதி கொள்ளுங்கள். இது ஒரு குறிப்பு தான். நீங்கள் ஆய்வு செய்தால் ஏராளமான இறையியல் வார்த்தைகள் அதில் அல்லது இறையியல் கருத்துகள் இருக்கின்றன. 1ஆம் வசனத்தில் நீங்கள் எழுதுறேன்னா இப்படி எழுதிடுங்க. கர்த்தர் மகிமை உள்ளவர் அல்லது கர்த்தர் வெற்றி பெறுவர். கர்த்தர் மகிமை உள்ளவர்னு சொல்லும்போது அது ஈக்குவல் டு கிங்லி சக்சஸ், ராஜாவின் வெற்றிக்கு அது சொல்லப்படுகிறது.
ஏன்னா பழங்காலத்திலே அந்த மகிமை என்பது ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை. ஆகவே கர்த்தர் மகிமையுள்ளவர் என்று சொல்லும்போது அது கர்த்தரை ராஜாவாக பார்க்கிறது. கவனிச்சுடுங்க, பார்வோன் என்கிற ராஜா கொல்லப்பட்டான், கர்த்தர் ராஜாவாக வீற்றிருக்கிறார். அதுதான் அந்த பாட்டுடைய அந்த பின்னணி. பார்வோன் என்கிற ராஜா கடவுளாய் கருதப்பட்டவன் கொல்லப்பட்டான், அல்லது அவனுடைய சேனைகள் அழிக்கப்பட்டு அவன் பலமற்றவனாய் காட்டப்படுகிறான். ஆனால் கர்த்தர் வெற்றி சிறந்தவராக காட்டப்படுகின்றார். அடுத்த 2ஆம் வசனத்தில் போகும்போது கர்த்தர் என் பலனும் என் கீதவுமானவர் அப்படின்னா, காட் இஸ் மை ஸ்ட்ரென்த், கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராக காட்டப்படுகிறார். கர்த்தர் பலனானவர் 2வது. 3வது கர்த்தர் ரட்சிப்புமானவர், அதே வசனம்தான். 3 கர்த்தர் ரட்சிப்புமானவர், அதாவது ரட்சிக்கிறவர். இங்கே இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் ரட்சித்தார். கர்த்தர் இந்த இடத்துல இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் ரட்சித்தார். இந்த இடத்துல கூட ஆத்தும ரட்சிப்பையும் ஒப்பிடலாம். ஆனால் ஏன் ஆத்தும ரட்சிப்பு ஒப்பிடுறோன்னா அது முக்கியமானது. இந்த செங்கடலை கடந்தது மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததுக்கு சமம். செங்கடலை கடந்தது மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததுக்கு சமம். ஆகவே அந்த விதத்திலே அவர் ரட்சிப்புமாகிறார். மற்றபடி அது இஸ்ரவேல் தேசத்தினுடைய ரட்சிப்பைத்தான் அடிப்படையிலே சொல்லுகிறது. அடுத்தது அதே 2ஆம் வசனத்தில் கர்த்தர் வரலாற்றின் தேவன். கர்த்தர் வரலாற்றின் தேவன். ஏன் அதை வரலாற்றின் தேவன் சொல்லணும்னா, அந்த 2ஆம் வசனத்தில் பாருங்கள், 2ஆம் வசனத்தை கடைசி பகுதியில் அவரே என் தகப்பனுடைய தேவன். அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த வரிசையிலே இந்த வரலாற்றிலேயே தேவன் எங்களோடு செயல்பட்டார். அவை காட் இஸ் நாட் எ மிஸ்டீரியஸ் ஒன், காட் இஸ் ஒர்க்கிங் இன் ஹிஸ்ட்ரி. இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவர்களுக்கு கூட ஒரு பெரிய ஒரு என்னென்னா, தேவனை ஒரு கற்பனை உருவமாக உருவப்படுத்துகிறார்கள். அப்படி அல்ல, தேவன் வரலாற்றில் செயல்படுவதனாலே காட் இஸ் ஒர்க்கிங் இன் ஹிஸ்ட்ரி ஈவன் டுடே. ஆக தகப்பனுடைய தேவன் என்று சொல்லும்போது தேவனை சரித்திரத்தில் செயல்படுகிற தேவனாக அவர்கள் பார்க்கிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக 3ஆம் வசனத்துக்கு வருவோம். கர்த்தர் வெற்றி தருபவர். கர்த்தர் வெற்றி தருபவர் 3ஆம் வசனத்தில் கர்த்தர் வெற்றி தரு, கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், அதான் யுத்தத்தில் வல்லவராக பார்க்கின்றோம். அடுத்தது அவருடைய பெயர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இந்த கர்த்தருடைய அவருடைய நாமம் என்பது பொதுவாக நாமம் என்றால் நாம் நம்முடைய அடையாளப்படுத்துகிற வார்த்தை என்று சொல்கிறோம், தவறு ஒன்றுமில்லை. ஆனால் பண்டைய காலத்தில் நாமம் என்கிற வார்த்தைக்கு அதிகாரப்படுத்த விச் மீன்ஸ் தி நேம் இட்செல்ஃப் ஹேஸ் சம் அதாரிட்டி அப்படி சொல்லணும். அந்த பெயரே ஒரு அதிகாரத்தை குறிக்கிறதாகவே கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லும்போது அவர் அதிகாரம் உள்ளவர் அல்ல உடன்படிக்கை செய்கிறவர்கிற பொருள். ஏன்னா ஜெகோவா காட் இஸ் காட் ஆஃப் காவனன்ட் என்று சொல்லுவாங்க. ஸோ அவர் உடன்படிக்கை செய்கிற தேவன் அல்லது அதிகாரம் மிக்க தேவன் என்பதுதான் கர்த்தர் என்பது அவருடைய பெயருங்கிற பொருள். அடுத்து கர்த்தர் அதிகாரி, அது 6ஆம் வசனம். 3ஆம் வசனத்துக்கு அடுத்து நாம் 6ஆம் வசனத்துக்கு வருவோம். 6ஆம் வசனத்தில் கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் என்று வருகிறது. இந்த வலதுகரம் என்பது அதிகாரத்தை குறிக்கிறதான். இப்போ நம்ம வலதுகரம் இப்படி சொல்லுவோம், ஆனால் எபிரேயருடைய பொயட்டிக்கல் லாங்குவேஜில் இடியம்னு சொல்லுவோம். நம்ம ஆங்கிலத்தில் இடியம்னு கூட சொல்லுவோம் ஒரு வார்த்தை. அதாவது ஒரு இடியம் என்றால் அது அந்த வார்த்தை ஒன்றாக இருக்கும், அதனுடைய பொருள் இன்னொன்றாக இருக்கும். அந்த விதமாக பயன்படுத்துகிற வார்த்தை. அவை வலதுகரம் என்பது அதிகாரத்தை குறிக்கும். ஏன்னா இன்னைக்கு பலர் சொல்லுவாங்க, நான் பரலோகத்தில் போனேன், பிதாவுடைய வலது பக்கத்தில் இயேசு இருந்தார்னு சொல்லுவாங்க. அது அவங்க இறையியலும் வார்த்தையும் தெரியாமல் பேசுகிறனால் வருகிறது. மற்றபடி அந்த வலதுகரம் என்பது அந்த இடத்துல பிதாவின் அதிகாரத்திலே இயேசு இருப்பதை குறிக்கும். அதுபோல் இங்கே வலதுகரம் என்பது அதிகாரத்தை குறிக்கிறதான வார்த்தை இருக்கிறது. அந்த 7ஆவது வசனத்தில் போகும்போது கர்த்தர் நியாயம் தீர்ப்பவர். 7ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, உம்முடைய கோவாக்கினையை அனுப்பினீர்.
அப்படின்னா தேவன் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கின்றார். கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவராக அங்கே காட்டப்படுகின்றார். அடுத்தது 10வது வசனம். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்கள் ஈயம்போல் அமிழ்ந்து போனார்கள். அது 10வது வசனத்தில் கர்த்தர் இயற்கை மீது அதிகாரம் உள்ளவர். இல்லை, இயேசு கிறிஸ்து தண்ணீரில் நடந்தார். கர்த்தர் இயற்கையை படைத்தவர் மட்டுமல்ல, இயற்கை மீது அதிகாரம் உள்ளவர். அடுத்து 11வது வசனம். 11வது வசனத்தின் அடிப்படையில் கர்த்தாவே தேவரீர்கள் உமக்கு ஒப்பானவர் யார், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும். அப்படின்னா இந்த 11வது வசனப்படி கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர் எழுதிக்கல. கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர், கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர். அடுத்தது அதே வசனத்தில் துதிகளில் பயப்படத்தக்கவரும். அப்படின்னால் கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர், கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர். அடுத்தது அதே வசனத்தில் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார். அப்படின்னால் 12வது வசனத்திலே கர்த்தர் அற்புதம் செய்வராக வருகிறது. 11வது வசனத்தில் 3 காரியம்: கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர், கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர், கர்த்தர் அற்புதம் செய்வர் என்று வருகிறது. அடுத்ததாக நான் 13வது வசனத்துக்கு போகும்போது கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் கிருபை உள்ளவர் என்று வருகிறது. கர்த்தர் கிருபை உள்ளவர். அடுத்து அதே 13வது வசனத்தில் நேராக வழிநடத்துகிறவர், கர்த்தர் வழிநடத்துவார் என்றும் எழுதலாம், அல்லது நேராக வழிநடத்துகிறவர் என்றும் சொல்லலாம். அடுத்தது 16வது வசனத்தில் வரும்போது கர்த்தர் மீட்கிறவர். 16வது வசனத்தில் நீர் மீட்டு கொண்ட ஜனங்களைன்னு வருகிறது. கர்த்தர் மீட்கிறவர் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக நம் 18வது வசனத்தில் வரும்போது கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவார். அப்படின்னா நம்ம முதல் பாயிண்டில் என்ன பார்த்தோம்? கர்த்தர் மகிமை உள்ளவர், வெற்றி சிறந்தவர். அப்போது வெற்றி பெற்ற ராஜா அது ஒரு வெற்றி அல்ல, அது தொடர் வெற்றி அல்ல, அது நித்தியமான வெற்றியாக செல்லும். அருமையான ஒரு, அப்போது வெற்றியிலே தொடங்கி வீழாத வெற்றியை நித்தியமாக இருக்கிற ஒரு தேவன் என்பதை இந்த பாடல் மிக அழகாக சொல்கிறது. அதில் முக்கியமாக இறையல்ல எத்தனை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 முக்கியமான தேவனை குறித்தான 16 இறையியல் உண்மைகள் அந்த பாடல் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறது. இன்னும் நீங்கள் ஆய்வு செய்தால் கூடுதல் இறையியல் கருத்துக்கள் உங்களுக்கு அதில் கிடைக்கலாம். ஆகவே நீங்கள் ஆர்வம் இருக்குமானால் நேரம் இருக்கும்போது அந்த பாடலை ஆய்வு செய்யுங்கள். மிக அருமையான ஒரு பாடல் என்பதை நாம் மறைப்பதற்கோ இல்லை.